ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஜி சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த ரூம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கப்பல் புது ஏரியாவில் ஒரு பெரிய மேன்ஷனை வாங்கி அங்கே வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த மேன்ஷனில் ஒரு ரூம் மட்டும் வால்பேப்பர் ஒட்டி மறைச்சிருக்கு. அதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது பார்க்க ஒரு நார்மல் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ரூமில் இவங்க எதாச்சியாக ஒரு விஷ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது நடக்குது. அந்த ரூமில் என்ன விஷ் கேட்டாலும் அது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அங்கே பணம் நகைன்னு எல்லாத்தையும் வாங்கி இவங்க சேர்த்து வைக்கிறாங்க. இருந்த வேலையும் ரிசைன் பண்ணிவிட்டு சேவிங்ஸில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்து இறந்துருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஷ் ரூமில் அவங்க குழந்தை வேணும்னு திருப்பி கேட்குறாங்க. அந்த குழந்தை விஷாக கையில் வந்துடுது. இப்போது ஆல்ரெடி அவங்க வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காசெல்லாம் தீர்ந்ததுனால இங்கேருந்து வந்த காசெல்லாம் செலவு பண்ணலான்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறார் ஹீரோ. ஆனால் அவர் வெளியே போய் பாக்கெட்லேருந்து எடுக்கிறப்போ அது வெறும் சாம்பலாக இருக்குது. இதுதான் அந்த படத்தோட ட்விஸ்ட்டே. அந்த விஷ் ரூமில் கிடைக்கிற பொருள் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். வெளியே கொண்டு போனால் ஒவ்வொரு செகண்டுமே பல வருஷம் மாதிரி கால்குலேட் ஆகும் டைம். அதனால தான் அந்த காசும் அப்படி சாம்பலாக மாறி இருக்கும். ஹீரோயின் கேட்ட குழந்தையே ஹீரோவுக்கு பிடிக்காது. அதனால் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே போட்டுருவார். அந்த விஷ் ரூமில் வந்த பொருள் எல்லாத்துக்குமே டைம் ரொம்ப ஸ்பீடாகும் இந்த வீட்டுக்கு வெளியே போனால். அதனால் அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. வெளியே வச்சோன்னே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் போய் தூக்கிட்டு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு குழந்தை மாதிரி இருப்பான் அவன். இப்போ இவங்க இருக்க வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்திருப்பாங்க. அங்கே இருக்க கப்பலை ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டுட்டு தான் சொல்லுவாங்க. அந்த ஆள் இப்போ ஜெயிலில் இருப்பான். இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஹீரோ அவனை போய் மீட் பண்ணுறாரு ஜெயிலில். இந்த படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜி சினிமா டைம். வணக்கம்.